வணக்கம். தமிழ்நாட்டு அரசியல்ல இப்போ ஒரு முக்கியமான விஷயம் நடந்திருக்கு. ஆமா. நடிகர், அரசியல்வாதி விஜய் அவரோட தமிழக வெற்றிக் கழகம் சார்பா சென்னையில ஒரு பெரிய போராட்டம் நடத்திருக்கார். ம். இது கடந்த 4 வருஷ திமுக ஆட்சியில நடந்ததா சொல்லப்படுற 24 காவல் மரணங்கள் சம்பந்தப்பட்டது. சரி. இது ஏன் இப்போ இவ்ளோ முக்கியத்துவம் பெறுது? இதன் பின்னணி என்ன? வாங்க இத பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். ஆமா, இந்த காவல் மரணங்கள், அதாவது இந்த கஸ்டோடியல் டெத்ஸ்ங்கிறது தமிழ்நாட்டுல ஒரு தொடர்ச்சியான ரொம்ப கவலைக்குரிய மனித உரிமை பிரச்சனையா இருக்குதுங்க. உண்மைதான். விஜயோட இந்த நேரடி ஈடுபாடு இந்த பிரச்சனைய மறுபடியும் ஒரு பெரிய விவாத பொருளா மாத்திருக்கு. அதுவும் ரொம்ப அழுத்தமா. சரி, இந்த போராட்டம் நடந்த தேதி ஜூலை 13, 2025 சென்னையில. விஜயோட முக்கிய கோரிக்கைகள் என்னவா இருந்துச்சு? கோரிக்கைகள் ரொம்ப நேரடியா இருந்துச்சு. அதாவது இந்த 4 வருஷத்துல நடந்ததா சொல்ற அந்த 24 மரணங்களுக்கும் அரசாங்கம் அதிகாரப்பூர்வமா மன்னிப்பு கேட்கணும்னு கோரியிருக்கார். ஓஹோ, மன்னிப்பா? ஆமா, மன்னிப்பு. அது மட்டும் இல்லாம பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு முறையான இழப்பீடும் வழங்கணும்னு கோரியிருக்கார். சரி, இதுக்கு ஏதாவது உடனடி காரணம் இருந்துச்சா? திடீர்னு இப்போ இந்த போராட்டம்? ஆமா, ஒரு உடனடி காரணம் இருக்கு. ஜூன் 29, 2025 சிவகங்கை மாவட்டத்துல அஜித்குமார்னு ஒரு கோயில் காவலாளி, அவர் காவல் சித்திரவதையால இறந்துட்டாதா ஒரு புகார் வந்துச்சு. இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, மதுரை உயர்நீதிமன்ற கிளை இந்த அஜித்குமார் சட்டவிரோதமா காவல்ல வைக்கப்பட்டதையும் சித்திரவதைக்கு ஆளானதையும் உறுதி செஞ்சிருக்கு. நீதிமன்றமேவா? ஆமா, நீதிமன்றமே உறுதிப்படுத்திருக்கு. இது ரொம்ப முக்கியமானது. இதனால 5 போலீஸ்காரங்க கைது செய்யப்பட்டிருக்காங்க. வழக்கும் சிபிசிஐடிக்கு போயிருக்கு. அப்போ நீதிமன்றத்தோட தலையீடே ஒரு பெரிய திருப்புமுனை. நிச்சயமா. அது இந்த விஷயத்தோட தீவிரத்தை இன்னும் அதிகமாக்குது. இந்த போராட்டத்துக்கு முந்தின நாள் ஜூலை 12 அன்னைக்கு விஜய் பாதிக்கப்பட்ட குடும்பங்களை சந்திச்சதா சொன்னீங்களே. ஆமா, அதுவும் ஒரு முக்கியமான நகர்வு. அந்த 24 குடும்பங்கள்ல 18 குடும்பங்களை நேர்ல போய் சந்திச்சு அவங்களுக்கு நிதி உதவியும் கொடுத்திருக்கார். சரி. அது மட்டும் இல்லாம உயர்நீதிமன்ற கண்காணிப்புல ஒரு சிறப்பு புலனாய்வு குழு, அதாவது எஸ்ஐடி அமைக்க முயற்சி செய்ய போறதாவும் அவங்களுக்கு வாக்குறுதி கொடுத்திருக்காரு. அப்போ இது வெறும் அரசியல் ஸ்டேட்மெண்ட் இல்ல, கொஞ்சம் பர்சனல் டச் இருக்கு. ஆமா, பாதிக்கப்பட்டவங்களோட நேரடியா தன்னை இணைச்சிக்கிற மாதிரி தெரியுது. அரசியல் ரீதியா பார்த்தா இந்த எஸ்ஐடி கோரிக்கை, அப்புறம் வேற என்ன கோரிக்கைகள் வச்சிருக்காரு? அதுவும் எஸ்ஐடி கோரிக்கை ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அது உயர்நீதிமன்ற கண்காணிப்புல நடக்கணும்னு கேக்குறாரு. சரி. இன்னொன்னு, இந்த 4 வருஷத்துல நடந்த காவல் மரணங்களை பத்தி அரசாங்கம் ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிடணும்னு கேக்குறாரு. வெள்ளை அறிக்கையா? அது எதுக்கு? வெளிப்படைத்தன்மைக்காக. என்ன நடந்துச்சு, எத்தனை மரணங்கள், அதுக்கான காரணங்கள் என்னன்னு அரசாங்கமே அதிகாரப்பூர்வமா சொல்லணும்னு கேக்குறாரு. இது காவல்துறையோட பொறுப்புடைமைய, அக்கௌண்டபிலிட்டிய நேரடியா கேள்வி கேட்கிற மாதிரி. இது ஒரு பெரிய கோரிக்கை தான். ஆமா, இது அவர் தன்னோட மனித உரிமைகள் சார்ந்த அரசியல் நிலைப்பாட்டோட ஒரு பகுதியா காட்ட நினைக்கிறார் போல. அப்போ இந்த எஸ்ஐடி வெள்ளை அறிக்கை கோரிக்கைகள் எல்லாம் எப்படி சொல்றது, நடைமுறைக்கு வருமா? இதுக்கு முன்னாடி இப்படி நடந்திருக்கா? இது நல்ல கேள்வி. எஸ்ஐடி அதுவும் நீதிமன்ற கண்காணிப்புல அமைக்கும்போது விசாரணை மேல ஒரு அழுத்தம் வரும், ஒரு நம்பிக்கையும் வரலாம். ஆனா இதுக்கு முன்னாடி அமைக்கப்பட்ட சில எஸ்ஐடிகளோட செயல்பாடுகளும் கேள்விகளை எழுப்பியிருக்கு. அப்போ உறுதியா சொல்ல முடியாது. உறுதியா சொல்ல முடியாது. வெள்ளை அறிக்கைங்கிறது அரசாங்கத்தோட வெளிப்படைத்தன்மைக்கு ஒரு நேரடி சவால் மாதிரி. அரசாங்கம் ஏத்துக்குமா, வெளியிட்டா அதுல என்ன இருக்குங்கிறதெல்லாம் பார்க்கணும். சரி சரி. இது ஒரு அரசியல் அழுத்தமாகவும் இருக்கலாம், இல்ல ஒரு சீரியஸான சீர்திருத்தத்துக்கான கோரிக்கையாகவும் இருக்கலாம். ஆக மொத்தத்துல அஜித்குமார் மரணம்ங்கிற அந்த ஒரு சம்பவத்திலிருந்து ஆரம்பிச்சு கடந்த 4 வருஷத்துல நடந்ததா சொல்லப்படுற 24 மரணங்கள் வரைக்கும் இந்த விஷயம் இப்போ வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. ஆமா, மன்னிப்பு, இழப்பீடு, எஸ்ஐடி, வெள்ளை அறிக்கைன்னு கோரிக்கைகளும் ரொம்ப தெளிவா முன்வைக்கப்பட்டிருக்கு. நிச்சயமா. இது காவல்துறையோட பொறுப்புடைமை, அவங்களுக்குள்ள நடக்க வேண்டிய கட்டமைப்பு ரீதியான மாற்றங்கள் பத்தின ஒரு பெரிய விவாதத்தை மறுபடியும் தொடங்கி வச்சிருக்கு. சரி. இப்போ நீங்க யோசிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஒரு பிரபலம், ஒரு அரசியல் தலைவர் இப்படி தலையிடுறது எந்த அளவுக்கு உண்மையான ஒரு நீடித்த மாற்றத்தை கொண்டு வரும்? இந்த கோரிக்கைகள் நிறைவேறினா மட்டும் போதுமா, இல்ல காவல் மரணங்களை தடுக்கணும்னா இன்னும் ஆழமான அமைப்பு ரீதியான மாற்றங்கள் தேவையா? இத பத்தி நீங்க தொடர்ந்து சிந்திக்கலாம்.